அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் புது பைக் வாங்குறதுக்கு ஐடியா கேட்டிருந்தார். என்னென்ன செக் பண்ணணும், இத்தனை வோல்ட்டு இத்தனை ஆம்பியருங்கிறாங்க, எத்தனை வோல்ட்டு இருந்தால் எத்தனை வோல்ட்டு இருந்தால் என்னென்ன பண்ணும், எத்தனை ஏஹெச் ஆம்பியருங்காங்க, அப்படி இருந்தால் எவ்வளோ போகும், எத்தனை கிலோமீட்டர் போகும், என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க. நாளைக்கு நம்ம அந்த ஃப்ரெண்டு புது பைக்கு வாங்க போகிறாரு. அது போக இன்னும் 2-3 பேர் என்கிட்ட அடிக்கடி இதே ஐடியா கேட்குறதுனால அதை பற்றி ஒரு 5-6 குறிப்புகள் புதுசாக பைக் வாங்க போகிறவங்க வாங்கி அந்த 1 வாரம் 10 நாளைக்கு ஓட்டுற வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல கடைக்காரங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வண்டி எவ்வளவு லோடு மொத்தமாக இழுக்கும். அதாவது 150 கிலோவா, 200 கிலோவா, 500 கிலோவா, எவ்வளோ இழுக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே அளவு லோடு வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். வண்டி அதிக அளவில் ரிப்பேர் வராது. அதுக்கப்புறம் மோட்டாரு என்ன வோல்ட்டு, 48 வோல்ட்டா, 60 வோல்ட்டா, 72 வோல்ட்டா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். மோட்டார் என்ன வோல்ட்டோ அதே வோல்ட்டு தான் பேட்ரி பேக்கேஜும் இருக்கும். இப்போ பேட்ரி 48 வோல்ட்டு அப்படின்னா மோட்டாரும் 48 வோல்ட்டு தான் இருக்கும். 60 வோல்ட்டு பேட்டரியாக இருந்தால் மோட்டாரும் 60 வோல்ட்டாக தான் இருக்கும். இந்த மோட்டார் என்ன வோல்ட்டோ, இப்போ 48 வோல்ட்டு உள்ள பேட்ரி மோட்டார் உள்ள வண்டியாக இருந்தால் ஒரு தோராயமாக 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் அப்படின்னு இருந்தால், 60 வோல்ட்டு உள்ள மோட்டார், 60 வோல்ட்டு உள்ள பேட்ரி பேக் மாட்டின வண்டி ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கூட போகும், 45க்கு மேலே தோராயமாக போகலாம். அதே நீங்கள் 72 வோல்ட்டு இந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா வேகம் இன்னும் கூட போகும். வோல்டேஜ் கூட வண்டியோட வேகம் கூட போகும். அதே மாதிரி பேட்டரியில் எத்தனை ஆம்ஸை தான் ஏஹெச்ன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சில வண்டியில் 26 ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க, 35 ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க, 65 ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க. இந்த கரண்ட் ரேட்டிங் 26 ஆம்பியர் அப்படின்னா உதாரணத்துக்கு 45 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அதே 35 ஆம்பியர்னால் இன்னும் கிலோமீட்டர் கூட அதிக தொலைவுகள் நமக்கு ஓடும். இதே 100 ஏஹெச் 60 ஏஹெச் அப்படின்னா அந்த ஏஹெச் கூட நமக்கு கிலோமீட்டர் வேகம் அதிகரிக்கும். அதுதான். அதே மாதிரி புது வண்டி வாங்கி ஓட்டுறீங்க அப்படின்னா அவுட்டர் ரோடுகள் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த தேவையில்லை. அதே வண்டியை அந்த வண்டியை நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம முன்னாடி ஒரு சிலர் நடந்து போய்கிட்டு இருந்தாலோ, இல்லை வண்டியை நமக்கு முன்னாடி அவங்க வண்டியை ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு போனாலோ, இல்லை ஒரு நாய் நடு ரோட்டில் படுத்து கிடக்கு நம்ம ஓரமாக போயிடுவோம்னு நீங்கள் போனாலோ, ஊட எலக்ட்ரிக் பைக் ஓட்டுறவங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகணும். விட்டு நீங்கள் ஹார்ன் அடித்தாதான் வண்டி வருது அப்படிங்கிறது முன்னாடி அந்த ஸ்லோவாக போகிறவனுக்கும் நடந்து போகிறவனுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் திடீர்னு எலக்ட்ரிக் பைக்கில் ஓட்டுறது சத்தமே இருக்காது. அந்த சத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால முன்னாடி நடந்து போகிறவன் படக்குன்னு திரும்புவான், ஸ்லோவாக வண்டி ஓட்டுறவன் படக்குன்னு திரும்புவான். ரோட்டில் நாய் படுத்து கிடக்கு, நம்ம இந்த ஓரமாக போவோம், திடீர்னு நாய்க்கு வண்டி வர்றதே தெரியாது. அப்போ தான் நம்ம வண்டி பக்கத்தில் வந்தவொடனே திடீர்னு எந்திரிச்சு அது ஒரு பக்கம் ஓடும். அதனால் பொதுவாக எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுறவங்க முன்னாடி ஆள் ஸ்லோவாக போனாலோ, உட்காந்துருந்தாலோ, படுத்திருந்தாலோ ஊட ஹார்ன் அடித்து தான் நம்ம வண்டி ஓட்டணும். ஹார்ன் அடிக்காமல் ஓட்டினோம்னா டிராஃபிக்கில் உள்ள வழியை விழுந்துருவாங்க, இல்லைன்னா கட்டடிப்பாங்க. அது மாதிரி பெட்ரோல் போக மாட்டீங்க, அது அதிகம் பெட்ரோல் பங்குக்கே போக வேண்டிய வேலை இருக்காது, அதிகம் பைக் மெக்கானிக் கடைக்கு போக வேலை இருக்காது. அதனால் காற்றடிக்க மறந்துடாதீங்க. ஊட பைக் மெக்கானிக் ஷாப்போ இல்லை பஞ்சர் ஷாப்புக்கோ போய் காற்றடிச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காற்று ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த சார்ஜர் 3-பின் பிளக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீடுகளில் வால் பிளக்கில் 3-பின் பிளக்கு போட்டு யூஸ் பண்ணுங்கள். அது நீளம் எட்டலை அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 3 வயர் போட்டிருந்தா ஓகே, 2 வயர் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக இருக்கணும். அந்த 3-பின் பிளக்கில் வலது கை பக்கம் ஃபேஸ் வர்ற மாதிரி கன்ஃபார்மாக இருக்கா அப்படின்னு செட் பண்ணி, அந்த 2 வயரே இருந்தாலும் அந்த எண்டில் 3-பின் டாப் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இடி மின்னல் மழை தொடர்ந்து நைட்டு பூரா இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு சார்ஜ் போட்டுறத நைட் அவாய்ட் பண்ணிடுங்க. காலையில் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி மாற்று வண்டியில் போங்க, இல்லைன்னா வேறு வழியில் ரெடி பண்ணிக்கோங்க. தொடர் மழையில் இடி மழையில் வெளியில் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாது. இடி மின்னல் சார்ஜில் எதுனாலும் நடக்கலாம். சார்ஜர் கன்ஃபார்மாக 80% சார்ஜர் இடி மின்னலில் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. பேட்ரி 80% ஃபால்ட்டாக வாய்ப்பு இல்லை, 20% வாய்ப்பு இருக்குது.
அது போக சார்ஜர்கள் வந்து 5 ஆம்பியர் 6 ஆம்பியர் தான் பொதுவாக கொடுக்குறாங்க. இப்போ 8 ஆம்பியர் 10 ஆம்பியர்லாம் வந்துருச்சு. அந்த ஆம்பியர் கூட கூட சார்ஜர்களும் கொஞ்சம் அதிகம் ரிப்பேர் ஆகாது, சார்ஜிங்களும் கொஞ்சம் குயிக்காக ஏறும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மட்டும் பார்த்து நம்ம வண்டி வாங்கிக்கோங்க. அது மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்போயாவது லூஸ் கனெக்ஷன் மாதிரி பிடிச்சி ஓடுது, இல்லை கட்டாயி ஓடுது அப்படின்னா அது உடனே பார்த்துருங்க. ஏன்னா அது மெயின் சப்ளை வயர்கள், ஆன் ஆஃப் சுவிட்சு, ட்ரிப்பர் சுவிட்சு, இதுக்கெல்லாம் லூஸ் கான்டாக்ட் இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி லூஸ் கான்டாக்ட் மாதிரி வண்டி வெட்டி இழுத்துச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இதுகளை பார்த்து தவிர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி தான் வண்டி நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புது வண்டி வந்து உங்களுக்கு பழகிரும். ஓகே, நன்றி.